ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி பல்லாரியை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க, அலசி எடுத்து போட்டுக்கோங்க. அலசி எடுத்து போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் 2 ஸ்பூனு தான் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த வெங்காயத்திலே தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் அதிலே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ, அதாவது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 2 ஸ்பூன் போடுறேன் அப்படின்னா என்னோடய இதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட், சால்ட்டையும் சேர்த்தாச்சு. முருங்கைக்கீரை நம்ம ஒன்லி ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிடணும். லைட்டாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான். எப்பயுமே நம்ம ஒரு வடை மாதிரி போட்டு எடுக்கவோ இல்லை அப்படின்னா ஏதாவது பக்கோடா பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை லைட்டாக தெளித்து தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இது நம்ம ஆயிலில் போடும்போது அதில் மிக்ஸ் ஆகிருக்கிறதெல்லாம் அப்புறம் ஆயிலே இறங்கிரும். லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு கூட தேவைப்பட்டதுனால அரிசி மாவு இன்னும் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து லைட்டாக இது பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்படி குழந்தைங்க அது சாப்பிட்ல அப்படின்னா இப்படி வடை மாதிரி போட்டு கொடுங்க, இல்லாட்டா ஒரு பக்கோடா மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்துடணும். சேர்த்தா ஹெல்த்துக்கும் நல்ல விஷயம். அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, சாதத்தோடு வச்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பசங்க அப்படியே சாதம் சாப்பிடும்போது இதை ஒரு கடித்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கணும், பிடிக்கும்போது அது வந்துச்சு அப்படின்னா பதம் நம்மளுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர். ஏன்னா நான் காரம் வேறு எதுவும் பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதோட ஜாயிண்ட் ஆகும். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். அது காயும் போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை பக்கோடாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். ஸோ உங்கள் சேவுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, சிறுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கீரை கிடைக்கும் அந்த கீரையை இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா போட்டு எடுத்துருங்க. சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுமே நினச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா வேகாமல் போயிடும். அதனால் எப்போயுமே சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி வரப்படணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். நான் எப்பயுமே அதாவது ப்ரொக்கோலி 65 செஞ்சுருக்கேன். வேணால் என்னோடய சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் செமையான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.